ஓடி ஓடி சம்பாத்தியம் பண்ணாலும் எவ்வளோதான் பாசமாக ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் பிள்ளைங்களாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. அதை நான் அந்த 2 மாதத்தில் கரெக்டாக நல்லா பார்த்துட்டேன். எவ்வளோதான் ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் பிள்ளைங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளை கவனிக்கக்கூடிய மனப்போக்கம் அவங்கக்கிட்ட இல்லை. நம்ம இருந்தால் தான் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு வரல. இந்த 2 மாதத்தில் ரொம்ப உடம்பு சரியில்லாமல், கையில் காசு இல்லாமல் ரொம்ப நொந்து போகிற அளவுக்கு வருஷம் எத்தனை இருக்கும், 21 வருஷத்தில் இந்த 2 மாதம் நான் பட்ட கஷ்டம், அந்த 21 மாதம் பட்ட கஷ்டத்தை இந்த 2 மாதம் நான் பட்டிருக்கேன். ஃப்ரெண்டுகிட்ட கூட இதை ஷேர் பண்ணல, சொல்லவே இல்லை, இதை பற்றி பேசவும் இல்லை. அவங்கக்கிட்ட கூட நான் அதிகமாக பேசலை. இந்த ஹீட்டுக்கு வாயில் அப்படியே பருவ உள்ள இதாகிட்டு பேச முடியலை. மனசு விட்டு எங்கே பேசுகிறதே நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே ஆயிட்டு ஒழுங்காக பேசி. இந்த வாயெல்லாம் அப்படியே பொத்துட்டு இந்த ஹீட்டுக்கு எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் சரி, இந்த வெயிலுக்கு ஆளை தூக்கிரும்புகளுக்கு கிருகிருன்னு வந்து உடம்பு சரியில்லாமல் கால் முட்டு வலி, பயங்கர முட்டு வலி, நடக்க முடியாமல் எந்திக்க முடியாமல் அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நமக்கு அந்த பணத்தோட அருமை ரொம்ப தெரியுது. பணத்தோட அருமை மட்டும் இல்லை, உண்மையான அன்பு அப்படிங்கிறது யாருக்கிட்டையுமே இல்லை நிஜமாக. அதுவும் மெயினாக நம்ம பெற்ற பிள்ளைங்கள்ட்ட சத்தியமாக கிடையவே கிடையாது. நம்ம இப்படி கொடுக்கறது வரைக்கும் தான் பிள்ளைங்க நம்ம மேலே பாசம். இப்படி அவங்கக்கிட்ட கையேந்திர ஒரு நிலமை வரும்போது சத்தியமாக அந்த பிள்ளைங்க நம்மளை கவனிக்குமான்னு தெரியாது, சான்ஸே கிடையாது. ஏன்னா பார்க்க மாட்டாங்க, கவனிக்கவும் மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்ட பாடம் இந்த 2 மாதத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட பாடம். 21 வருஷம் நான் பட்ட கஷ்டம் இந்த 2 மாதத்தில், அந்த 21 வருஷம் நான் பட்ட கஷ்டத்தை இந்த 2 மாதம் நான் பட்டேன். அதனால தான் சொல்கிறேன், வேலை செஞ்சிங்கன்னா சேஃப்டியாக உங்களுக்கு தேவை உள்ள பணத்தை உங்களுக்கு பேரில் வைங்க, உங்களுக்குன்னு செய்யுங்க, உங்களுக்கு உடம்பு பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா இருங்க, அப்புறமா பிள்ளைங்களுக்கு செய்யுங்க. உங்களை பார்த்துக்கிடுங்க. உங்களை பார்த்தா மட்டும்தான் உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கிட முடியும். வேறு யாரும் உங்களை கவனிக்க மாட்டாங்க. பெற்ற பிள்ளைங்க, கட்டின புருஷன் யாரும் பார்க்க மாட்டாங்க, யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. இதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல். நான் என் அனுபவத்தில் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். உங்களுடைய விருப்பம்.